ஹாய், இன்றைக்கி நம்ம பப்பாளி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மதுரை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இப்போது ஒரு 1/4 பப்பாளி எடுத்திருக்கேன். அதனால் நம்ம சீச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா சீச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஆல்ரெடி சீச்சு வச்சுருந்தா அந்த பப்பாளியே போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 50 பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் இதில் வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பருப்பு ரொம்ப வேக தேவையில்லை. கொஞ்சமாக வெந்தால் மட்டும் போதும். ஒரு அரை வேக்காடாக இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். அவ்வளோதான். பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பப்பாளியும் நல்லா வெந்துடுச்சு. பப்பாளி வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நம்ம சீச்சி வேறு போட்டிருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். பப்பாளி கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு மாதிரியே தான் இருக்குது. நம்ம அந்த மெத்தடில் தான் இதை பண்ணியிருக்கோம். ஆனால் இது சாப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.